வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எப்படி பிஎட் ரெக்கார்ட்ஸ்லாம் எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஎட் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ டுடே நம்ம என்ன ரெக்கார்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப். ஸோ இது நீங்கள் செகண்ட் இயர்லேயே வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ரெக்கார்டுக்கு வந்து உங்களுக்கு செகண்ட் இயரில் 50 மார்க் தராங்க. ஸோ இந்த ரெக்கார்டை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப், சரிங்களா? இது வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதணும். அந்த மாணவன் நல்லா படிக்கிறதும் இருக்கக்கூடாது, ரொம்ப டாப்பராகவும் இருக்கக்கூடாது, நடுநிலையாக ஆவரேஜாக இருக்கிற ஒரு மாணவன் எடுத்து அவனை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த ரெக்கார்டு தான் இது. சுயசரிதை, மாணவர்கள் தனியால் ஆய்வு, தற்கால இளைஞர்களின் பிரச்சனை, லட்சிய கனவு, களப்பயணம், திறன் மேம்பாட்டு கருத்தரங்கம், ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல், சமூக அமைப்பு மற்றும் குடும்பம், கல்லூரி மற்றும் சமூகத்தில் தனிமனிதன் பங்கு, செயல்பாடுகள், கலை, நடனம், பாடல் ஆகியவற்றில் எனது அனுபவம் ஓர் ஆய்வு, கற்பித்தல் முறைகள் எனது பார்வையில். ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கண்டென்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நான் அனலைஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கிறவனா இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப நல்லா படிக்கிறவனாகவும் இருக்கக்கூடாது, நடுநிலையில் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற ஒரு மாணவனை எப்படின்னு நம்மளாம் அவனை வந்து அனலைஸ் பண்ணணும். அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனோட எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த கண்டென்ட்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு சுயசரிதை, இந்த சுயசரிதை வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதாவது உங்களை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்து யார், உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, உங்கள் வாழ்க்கையோட குறிப்பு, உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்க, அடுத்து வந்து உங்களுடைய வாழ்க்கை நினைவுகள், உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் நண்பர்களும் பெற்றோர்களும் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்க, அதை பற்றி எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் எதிர்கொண்ட இன்னல்கள், நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, படிக்கும்போது நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, எப்படி வந்து உங்கள் எஜுகேஷனை வந்து கடந்து வந்து பிஎட் வந்து படிக்கிறீங்க, ஸோ அதை மாதிரிலாம் எழுதணும். அதேமாதிரி நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன, ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். சமூக அர்ப்பணிப்பு, தியாகம், மாணவர் ஆசிரியர் குறிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இதான் வந்து தனியால் ஆய்வு. இந்த தனியால் ஆய்வு தான் வந்து பார்த்திங்கன்னா கற்கும் வகுப்பறையில் பின்தங்கிய அல்லது கல்வி செயல்பாடுகள் குறைபாடுடைய, கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களில் ஏதேனும் ஒருவரை தேர்வு செய்து அவங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து முறையாக பயிற்சி அளித்து பிரச்சனையை தீர்க்கிறதா வந்து தனியால் ஆய்வு. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதணும். தனியால் ஆய்வு படிமம், தேவை, முக்கியத்துவம், முறைகள், நடத்தை பிரச்சனைகள், தனித்திருத்தல், அதிகாரம் செலுத்துதல், சக மாணவரை துன்புறுத்துதல், பொய்யுரைத்தல், வகுப்பறைக்கு பள்ளிக்கு காலதாமதமாக வருதல், வாயாடுதல், கவனக்குறைபாடு. ஸோ இந்த கண்டென்ட்லாம் எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே இறுக்க மனப்பான்மை, மெதுவாக கற்றல், தாழ்வு மனப்பான்மை. அடுத்து மனவளர்ச்சி இயல்புகள், அவங்களுக்கு என்னென்ன மனவளர்ச்சி இருக்குது, நகம் கடித்தல், கூச்ச சுபாவம், பின்வாங்குதல், வாழ்க்கை பதற்றுதல், தான் என்னும் மனப்பான்மை, நம்பிக்கையற்ற நிலை, பதற்றம், பகற்கனவு காணல், வாழ்க்கை பற்றி எதிர்மறை மனப்பான்மை, அடம் பிடித்தல், மன அழுத்தம், உடலியல் தன்மை, இடது கை பழக்கம், புலன் குறைபாடு, உடலியல் குறைபாடு. ஸோ இந்த கண்டென்ட்லாம் எழுதிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவனோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிடணும். ஒட்டிட்டு மாணவரோட பெயர், பள்ளியோடைய பெயர், வகுப்பு, பள்ளி இருப்பிடம், அந்த மாணவனோட பெயர், தாயோட பெயர், அந்த மாணவனுடைய சகோதரர் பெயர், அந்த மாணவனுடைய தங்கச்சியோட பெயர், இதெல்லாம் எழுதிக்கிட்டு அந்த மாணவனோட முகவரி எழுதிக்கணும். எழுதிட்டு மாணவர் பிரச்சனை மற்றும் அதன் தன்மை கண்டறிதல். ஸோ அவனோட பிரச்சனை வந்து என்னென்னா மெதுவாக கற்றல், கூச்ச சுபாவம், தன்மை வந்து சமூக இயல்பு, மனவெழுச்சி இயல்பு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்கள் இதில் எழுதணும். உங்கள் ரெக்கார்டில் நீங்கள் ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகும்போது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ரெக்கார்டை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மாடலுக்கு மட்டும் இதை பார்த்துக்கோங்க. மாணவர் பற்றிய குறிப்பு, மாணவர்கள் விவரம் சேகரிப்பதற்கான தொடர்பு கொண்ட இடங்கள். ஸோ அந்த மாணவனை பற்றி நம்ம எங்கெங்கே விசாரிக்கிறோம், வகுப்பறையில் சக மாணவர்களோடு அந்த மாணவன் எப்படி அவனை தெரிஞ்சுக்குவோம். அதேமாதிரி விளையாட்டு மைதானத்தில் பிடி சாரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆவரேஜாக படிக்கிற மாணவன் எப்படி அப்படின்னு. அதேமாதிரி வீடில், கடை வீதி, வழிபாடு தலம், நூலகம், பொது இடம், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் போய் அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவனோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு. மேற்கொண்ட இடங்களின் மூலம் மாணவர்களின் விவரங்களை வந்து நம்ம சேகரித்து
அதை வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரெக்கார்டில் வந்து எழுதணும். ஸோ அந்த ரெக்கார்டை நீங்கள் எழுதும்போது மறக்காத உங்களுக்கு யார் கைடோ அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீட்டாக வந்து எழுதுங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ தனியார் அறிக்கை, ஆய்வோட அறிக்கையை வந்து நம்ம வந்து சமர்ப்பிக்கணும். மாணவர் பற்றிய குறிப்பு, பெயர், முகவரி, வயது, பாலினம், வகுப்பு, சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கிட்டு மாணவர் பற்றிய குறையினை ஆராய்தல். ஸோ அவனுடைய குறை வந்து என்ன? மாணவர் மற்ற மாணவர் போல அனைத்து மாணவர்களும் ஒற்றுமையாக இருப்பர், பாடத்தில் அதிக கவனம் காட்ட மாட்டான். அவனுடைய குறை. பிரச்சனையினை வரையறுத்தல். அவனோட பிரச்சனை என்னென்னா, மாணவர் பாடத்தில் கவனக்குறைபாடு அதிகமாக இருக்கும், அதனால் மதிப்பெண் வந்து குறைவாக வாங்குவான். அதாவது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். பிரச்சனையினை வரையறுத்தல். பிரச்சனையினை வரையறுத்தல்னா மாணவர்கள் பாடத்தில் கவனக்குறைபாடு அதிகமாக இருக்கும், அதனால் மதிப்பெண் வந்து குறைவாக இருக்கும். அதாவது ஆவரேஜாக இருக்கிற மாணவனை பற்றி தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப். அடுத்து மாணவர்களுடைய நேர்காணல். நான் மாணவரிடம் நேர்காணல் மூலமாக அவனுடைய விவரங்களை வந்து இப்போ வந்து நம்ம வந்து சேகரிச்சிருக்கோம். அடுத்து அவனுடைய குடும்ப சூழல் வந்து, மாணவனுடைய குடும்ப சூழல் வந்து எளிமையானது. அதாவது நம்ம செலக்ட் பண்ண மாணவனுடைய குடும்ப சூழல் வந்து எளிமையானது. உடல்நிலை, சாதாரணமாக உள்நிலை கொண்டு உள்ளான். அடுத்து கல்வியின் படிநிலைகள். மாணவன் மற்ற மாணவர்களை விட குறைவாக மதிப்பெண் பெறுவான். அறிவு சோதனை விட தகவல். மாணவர்களிடம் தேர்வுகளின் மூலமாக அவனுடைய அறிவு சோதனையின் தகவல்களை அறிந்து கொண்டார். அடுத்து மாணவனுடைய தனிப்பட்ட ஆர்வம். அவனுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். மாணவனுக்கு அவன் நண்பர்களுடன் இணைந்து விளையாடுதல் மிகவும் பிடிக்கும். சமூக பொருத்தப்பாடு, பள்ளி, வகுப்பறை, சக மாணவர்கள் ஆகியவற்றோடு பழகும் தன்மை. அனைவரிடமும் சமமாக பழகுவான், யாரிடத்திலும் பாகுபாடு காட்ட மாட்டான். மனவெழுச்சி பொருத்தப்பாடு. அனைத்து மாணவர்களிடம் ஒற்றுமையாக இருப்பான். அடுத்து மாணவர்களுடைய பகுப்பாய்தல். மாணவன் அனைத்து நிலைகளும் ஒரே மாதிரியாக பெற்றுள்ளான். பரிந்துரைகள். அவனுக்கு பாடம் படிப்பதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்கும்படி கூறினேன். ஆலோசனைகள். அனைத்து பாடத்திலும் நல்ல மதிப்பெண் எடுக்கும் ஆலோசனை அளித்தேன். அதாவது அந்த மாணவனுக்கு வந்து நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் இங்கே வந்து மாணவரோட பெயர், பாலினம், பிறந்த நாள், வயது, வீட்டில் பேசும் மொழி, என்னென்ன மொழி பேசுகிறான், அவங்க வீட்டு முகவரி, மாணவர் பெற்றோரிடம் விலகிய மொத்த வருடம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே எழுதணும். உறவு முறை வந்து எழுதணும். அடுத்து மாணவர் பெற்றோர்களிடம் இருப்பதற்கான காரணங்கள். கல்வி தகுதி, தந்தையோட கல்வி தகுதி, தாயோட கல்வி தகுதி, தொழில், என்ன தொழில், சமையல் தொழில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி குடும்ப சூழல், தந்தை வந்து இப்போ இருக்கிறாங்களா இல்லையா, அதே மாதிரி தாய் வந்து இப்போ இருக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து எழுதணும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள தொடர்பு, சேர்ந்துருக்காங்களா தனியாக இருக்காங்களா. உடன் பிறந்தவர் பற்றிய தகவல்கள், எத்தனை பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க. வீட்டு சூழல், மாணவரால் விரும்பத்தக்கது. அடுத்து வீட்டு வசதி, படிப்பதற்கான தனியிடம் உண்டு, ஆம் இல்லைன்னு இருக்கும். நீங்கள் வந்து இல்லைன்னு வந்து டிக் பண்ணலாம், இல்லை ஆம்னு வந்து டிக் பண்ணலாம். அடுத்து உடல்நலம் பற்றிய பதிவு. மாணவருடைய தோற்றம், பார்வைக்கு காய்ச்சல், சளி தொந்தரவுகள், அடிக்கடி நோர்ந்தல். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று டிக் பண்ணிக்கலாம். அடுத்து குடும்பத்தில் சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறானா, குடும்பத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பயன்படுத்தப்படுகிறதா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். பொதுவான உடல்நலம், பலவீனமானது, இயல்பானது. உயரம், அவனோட உயரம், எடை வந்து எடுக்கணும். அதே மாதிரி கண் நல்லா இருக்கா, பற்கள் நல்லா இருக்கா, காதுகள் நல்லா இருக்கா, தோல் நல்லா இருக்கா, தலை நல்லா இருக்கா, நகங்கள் நல்லா இருக்கா, பேச்சு எப்படி இருக்குது, மாற்றுத்திறனாளியா, மருத்துவ அலுவலர் அறிக்கையை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் எழுதிக்கணும். அடுத்து அடைவின் மதிப்புகள். ஸோ அவனுடைய மார்க் வந்து பார்க்குறோம். தாய்மொழியில் வந்து 60 மார்க்கு, ஆங்கிலத்தில் 64, கணிதமில் 76, சமூகவியலில் 80, அறிவியலில் 74. ஸோ அவனோட கிரேடை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். வருகை பதிவோட சராசரி வீதம் 89. நீண்ட நாள் மாணவன் பள்ளிக்கு விடுப்பு எனில் அதன் காரணத்தை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். பாட இணை செயல்பாடுகள், குட், வெரி குட். அதாவது கலை மற்றும் கைவினைப் பொருட்களில் குட்டு, அதே மாதிரி பள்ளி சுற்றுப்புற பராமரிப்பில் வெரி குட். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சமூக சேவை ஆவரேஜ், நூலக பணி, நாடக பங்கேற்பு, இசை ஈடுபாடு, நடன பங்கேற்பு, சரணர் இயக்கம், விளையாட்டு, பொழுதுபோக்கு. ஸோ இதை பற்றியும் வந்து நம்மளுடைய அவனோட எப்படி இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் பதிவு. தன்னம்பிக்கை, நிலைப்புத்தன்மை, மனவளர்ச்சி, நிலைத்தன்மை, சுயமரியாதை அளித்தல், சமூக பொருத்தப்பாடு, தலைப்பண்பு, இதெல்லாம் எழுதிக்கோங்க. அதேமாரி ஒருமைப்பாட்டுணர்வு, முயற்சி, மனப்பான்மை, இதெல்லாம் எழுதிடணும். அடுத்து கல்வி மற்றும் தொழில்சார் திட்டத்தின் பதிவுகள். கல்வி சார்ந்த மாணவனுடைய முன்னுரிமை பாடம், விருப்ப பாடம் என்ன, அதேமாதிரி தொழில் சார்ந்த மாணவரின் முன்னுரிமை. அடுத்து செயல் பாடங்கள். அடுத்து மாணவர் விருப்பம் பான்மைக்கு பள்ளி செயல்பாடுகள், மாணவருடைய எதிர்காலம் பற்றிய பெற்றோர்களுடைய விருப்பம். முடிவுரை வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். மாணவனுக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று மாணவனின் தன்மையை அறிந்து அவனை படிக்க செய்தேன். தினமும் வகுப்பறையில் அவனுக்கு தனி கவனம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைத்தேன். மாணவன் நான் சொல்வதை கேட்டு நன்றாக படித்தான். இந்த மாதிரி முடிவு எழுதிக்கலாம்.
இப்போ மாணவனின் ஆசிரியரின் குறைதீர்த்தல் முடிவு. மாணவனுக்கு தினமும் வகுப்பறையில் சிறிது தேர்வுகள் வைத்தேன். உன் அண்ணாவுடன் இணைந்து மாலையில் படிக்கும்படி கூறினேன். நீ மாலையில் படித்ததை மறுநாள் காலையில் பள்ளிக்கு வந்தவுடன் மறுபடியும் படித்து பார்த்துக்கொள் என கூறினேன். மாணவன் ஆசிரியர் குறைதீர்த்தல் முடிவு. உன்னுடைய அண்ணாவும் இதே பள்ளியில் படிக்கிறான். நான் அவனை சந்தித்து உன்னுடைய தம்பியுடன் இணைந்து படிக்க வைத்தேன் என்று கூறினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செயல் 3. இது செயல் 3 வந்து ஜென்ரலாக எழுதுறது தான். நீங்கள் இதையே கூட எழுதிக்கலாம். இதுக்கு உங்கள் காலேஜை வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தற்கால இளைஞர்களோட பிரச்சனைகள்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அடுத்து லட்சிய கனவு. ஒரு ஸ்டூடெண்ட்டோட லட்சிய கனவை பற்றி நீங்கள் எழுதணும். நான் வந்து சரண்யாங்கிற ஒரு 8ஆம் வகுப்பு மாணவியோட லட்சியத்தை கேட்டு எழுதியிருக்கேன். அடுத்து லாஸ்ட் ஆக்டிவிட்டி களப்பயணம். ஒரு ஸ்கூலுக்கு வந்து களப்பயணம் போவோம். களப்பயணம் போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன நடைமுறைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த டீச்சிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி இங்கே நம்ம எழுதுவோம். ஸோ இதான் வந்து லாஸ்ட் ஆக்டிவிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திறன் மேம்பாட்டு கருத்தரங்கம், ஸ்கில் பேஸ்டு கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டுக்கு வந்து இப்படி தான் வந்து நீங்கள் எழுதணும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிஎட் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ.